எல்லோருக்கும் வணக்கம். அரசியல்வாதிகளை எதுக்கறதுக்கு ஆள் இல்லாம அன்ன போஸ்ட்ல ஜெயிச்ச மாதிரி நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கடந்த 2 நாட்களாக ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இதுக்கு முக்கிய காரணம் எதிர்க்கறதுக்கு அங்க ஆள் இல்லை. எஃப்ஐஸ்னுடைய டேட்டா நம்ம எடுத்து பார்க்குறோம். அவங்க வெறும் நேற்று ஒரு 168 கோடிக்கு தான் நெட்டாக வித்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் நம்ம மார்க்கெட் ப்ளஸில் இருக்குது இன்றைக்கி. ஸோ அப்போ இன்றைக்கி க்ளோசிங் பேசிஸில் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். நாளைக்கு யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் லீவ். நண்பர்களே, பல நாட்களுக்கு பிறகு இந்த டாடா மோட்டார் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் ஒரு 3% போனால் அப்புறம் இன்றைக்கே சந்தோஷத்தை ஐஎம் வாபஸ் டேக்கிங் வாபஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஷேர் தொடர்ந்து 1200 ரூபாயிலிருந்து இப்போ 732 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ ஏதாவது ஒரு சிறிய அளவில் சந்தோஷம் கொடுத்து கடைசிக்கு ஒரு 800 ரூபா வந்துச்சுன்னா கூட பாவம் இந்த ஷேரை வச்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படின்றது வரும். ஸோ மேல் நோக்கி வருதா இல்லையா அப்படின்றது அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ரொம்ப முக்கியமானதாக தான் இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஷேர் ஃபோக்கஸில் வந்திருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நண்பருக்கு ஷேர் மார்க்கெட்டில். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் வந்து மார்க்கெட்டை 5 வருஷமாக பார்த்துட்டேன். நிஃப்டி பீஸ் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் வந்து நம்ம எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தெரியுது. 5 வருஷம் கழிச்சு தான் இப்போதைக்கு புரியுது இந்த மாதிரி பண்ணியிருந்தாவே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கும் போல். டைரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சரி, ட்ரேடிங் பண்ணுறதும் சரி, நேரமும் வேஸ்ட்டு பணமும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி மூலிமா போடுறது பெஸ்ட்டாக இருக்கா, இல்லை ஸ்டாக்குகளை எஸ்ஐபி முறையில் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கா, இல்லை டைரெக்டாக ஸ்டாக்குகளை லம்சமாக வாங்குறது எது உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா 100க்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 70 பேர்த்துக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா போடுறது லாபகரமாக இருந்தது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு பண்ண ரிட்டர்னை விட நான் டைரெக்டாக ஸ்டாக்ஸில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பக்கம் இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கோம், அல்ல ஒரு பெரிய கம்பெனியில் நம்ம மேனேஜர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணுறதா மேபி கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நம்ம டைரெக்டாக ஸ்டாக்கில் சம்பாதிக்கிறத விட நம்மளுடைய நேரம், உங்களுக்கெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அப்போ உங்களுடைய நேரத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்னு பாருங்கள். அப்போ நீங்கள் அதை விட்டு போட்டு வந்து இங்கே ட்ரேடிங் பண்ணி எந்தையாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மணி வேஸ்ட்டோ ஆகுதோ இல்லையோ, பட் டைம் என்பது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஸோ இந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு போன்ற இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் பணம் போட்டு வந்தாவே கடைசியில் நான் 5 வருஷம் கழித்து பார்க்குறேன் இவர் கண்டிப்பாக எங்காவது அடி வாங்கியிருப்பார், குத்து வாங்கியிருப்பார். அதனால தான் அவர் சொல்கிறார். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறது காலத்தை சேமிக்க முடியும், பணத்தையும் சேமிக்க முடியும். அதை விட பெருசாக எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் தான் டைரெக்டாக ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம், அல்லது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பொழுது டைரெக்டாக ஸ்டாக்கில் போகலாம். நண்பர்களே, ஐடிசி ஷேர் ப்ரைஸில் ஒரு செய்தி அப்படின்றது வந்திருக்கு. கடந்த ஒரு மாதத்தினுடைய அளவில் இல்லாமல் இன்னைக்கு பாசிட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இந்த பாசிட்டிவ் அப்படியே பில்டப் ஆகி ஒரு 500 தாண்டிடுச்சுனாக்கா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் அப்பாடா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி பல்வேறு ஐபிஓக்கள் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குது, அதில் இன்றைக்கி என்னென்ன க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா இந்த காராரோ, செனோரஸ் ஃபார்மா, வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஐபிஓக்கெல்லாம் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் இந்த வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வெறும் 8% கெயின் ஆகிற மாதிரி காட்டுறான். செனோரஸ் ஃபார்மா அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஓரளவுக்கு அற்புதமாக 58% வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி காட்டுறான். அடுத்து கராரோ அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அவனும் வந்து இது வரைக்கும் எதுவும் பெருசாக காட்டல. நீ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எஸ்டிமேட் பண்ணாத வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப நல்லதையா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய மன ஓட்டம். என்ன காரணம்னு கேளுங்க. அவன் பாட்டுக்கு வதன்னு 7-8 ஐபிஓக்களை கொடுத்து எல்லாமே 40% 50% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சுன்னா நம்ம எதை அப்ளை பண்ணுறது? நம்ம அப்ளை பண்ணி ஒன்று கிடைக்கலைன்னா அப்புறம் வந்து எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருப்போம். இந்த ஐபிஓவை திட்டுவோம், இந்த ஐபிஓ ஒரே நேரத்தில் வெளியிட செய்த ஒரு ரெகுலேஷன் அமைப்புகளை பிடிச்சி திட்டுவோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஐபிஓவில் ஒருத்த மட்டும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக காட்டுறது நல்லது தான். ஏன்னா பணம் குறைவாக இருக்கிறவங்க அந்த ஒன்றுக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்களே. நண்பர்களே, சில நேரங்களில் என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள பெரிய ஆளாகவே இருப்பான், ஆனால் அவன் கீழே விழுந்துருவான். இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேர் ஆல்மோஸ்ட் 13,000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 9,000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பஜாஜ் ஆட்டோ. அதுவும் இல்லாமல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்.
பட் அதே செக்டரில் இருக்கக்கூடிய இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் இன்னும் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழேயும் போகல, அதே மாதிரி பெருசாக கிராஷும் ஆகலை. அவன் இதுக்கு முன்னாடி லைஃப் ஹை வந்து ஆல்மோஸ்ட் 5000க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்போவும் அதே ரேட்டில் தான் போயிட்டு இருக்கான். அப்படி என்னதான் உங்கள் 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்குறோம்னு வச்சுங்களேன், குவார்டர்லி ரிப்போர்ட் Q2ல போய் பார்க்குறோம். அதில் வந்து ஒரு பெரும் சரிவு. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1942 கோடி ஜென்ரலாக லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு 1385 கோடின்னு காமிச்சிருக்கான். இதுவே இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் அப்படின்றத நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அங்கே தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நிலச்சி நிற்கிது. 1101 கோடி லாபம் பண்ணியிருந்தான் ஜூன் குவார்ட்டரில். மறுபடியும் செப்டம்பரில் குவார்ட்டரில் எடுத்து பார்க்கும்போது அதே அளவு 1100 கோடியாக லாபம் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்றத நிரூபித்து காமிச்சவன் தான். 2 பேருமே லார்ஜ் கேப் தான், 2 பேருமே செக்டர் லீடர் தான் கிட்டத்தட்ட. பட் இருந்தாலும் பஜாஜ் ஆட்டோக்கு மேலே எய்ச்சர் மோட்டார் நிற்கிறக்கு ஒரே காரணம் அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து நிலையை நிறுத்தி வச்சிருக்கான். ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லைனாலும் ப்ராஃபிட் அப்படின்றத நிலையை நிறுத்தி வச்சிருக்கான். ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் கீழே விடலவன். ஸோ பொதுவாகவே நீங்களும் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணும் பொழுது இது போன்று இருப்பது ரொம்பவும் சிறந்த விஷயம். நண்பர்களே, இந்த டாடா கன்சியூமர் அப்படின்னு ஒரு ஷேர், முதலீட்டாளர்கள் ஆண்டவனை என்ன வேண்டி கேட்டுக்கொள்கிறாங்கன்னா, ஆண்டவா இப்படி பெரிய அளவில் சரிச்சு விட்டியே, மறுபடி கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி ஒரு 1050 அல்லது ஒரு 1200 கொண்டு வந்து விடு அப்படின்ற மாதிரி வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த டாடா கன்சியூமருடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, 2023ல் ஒரு பீரியட்ல இப்படி தான் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் இருந்தால், அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய போக்கில் அவன் நல்லா பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி ஏறி வந்தான். இப்போ மறுபடியும் அதே இடத்துல வந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல இந்த ஜோனில் ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்து எதிர்காலத்தில் மறுபடியும் ஒரு 1250 வராதா அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஹெச்ஜி இன்ஃப்ரான்னு ஒரு ஷேர் சமீபத்தில் கூட இது 200 days மூவிங் ஆவரேஜை மிக அழகாக தாண்டி வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கவே இல்லை. நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸோட மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டான். ஆனால் இந்த ஹெச்ஜி இன்ஃப்ரா இப்போ வரைக்கும் இறங்கவே இல்லை. அவனுடைய பழைய ஹை 2000 ரூபா பக்கத்தில் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் என்ன ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி வந்துச்சுனாக்கா, இவங்களுக்கு ஒரு புதுசாக ஆர்டர் கிடைச்சிருக்கு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ரிலேட்டடா அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்திகளெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிச்சுன்னா மகிழ்ச்சி தான். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 5% ஏறி பல பேர்த்த ஆனந்தத்தில் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க வேர்ல்பூலோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பிஸ்னஸ் ரிலேட்டடா அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட் நியூஸ் வந்த உடனே 5% ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் இவன் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா 305%. அந்த வேர்ல்பூல் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா 38%. இவன்ட்டு இருந்து அவன் ஆர்டர் எடுக்கிறான், ஆனால் அவன் நல்லா இருக்கான். நண்பர்களே, மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஏதாவது இருக்கா சமீபத்தில் அப்படின்னு பார்த்தா, அந்த லிஸ்ட்டில் இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஷேர் வரும். ஏன்னா அவன்லாம் ஆல்மோஸ்ட் 300 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ 150 ரூபா 50% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய Q3 ரிசல்ட்டுக்கு இனி ரொம்ப காலம் இல்லை, ஒரு மாதத்துக்குள்ளே 1.5 மாதத்துக்குள்ளே Q3 ரிசல்ட் அப்படின்றது வந்து, அது ஒரு வேளை இவனை நல்லா ஒரு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா மறுபடியும் ஒரு 300 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நண்பர்களே, எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கீழே இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர்களுடைய லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அவன் இதுக்கு முன்னாடி லாபம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான், பட் போன குவார்ட்டர் சரியில்லை இறங்கிட்டா அப்படின்றதுனால நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒருவேளை Q3 ரிசல்ட்டு நல்லபடியாக வந்ததுன்னா திருப்பி ஏறக்க 50%. ஏன்னா சில பேர் 80% இறங்கின ஷேர் ஒரு 8% ஏறிச்சுனாவே பயந்துக்குவாங்க, ஐயோ ரொம்ப காசு அதிகமாக கொடுத்து வாங்குறமோன்னு. ஆனால் அவன் 80% இறங்கின ஷேர், அது மாதிரி 50% இறங்கின ஷேர் Q3 ரிசல்ட் நல்லா இருக்குன்னு ஒரு 10% ஏறினா கூட மறுபடியும் இன்னும் 40% திரும்பி போக வேண்டியதாக இருக்குமே. அப்போ அது மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ணணுன்னு நல்ல பங்காய் அதிகமாக இறங்கின பங்காக எடுத்து வச்சுக்கணும். Q3 ரிசல்ட் வந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிமையான கருத்து. நண்பர்களே, இந்த ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அவன்லாம் வந்து ரொம்பவுமே கீழே விழுந்து கிடக்கிறான். ஸ்மால் கேப் கம்பெனிஸோடு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவன்லாம் ஒரு 100 ரூபாய் ஏறி வந்தால் கூட மானம் காப்பாற்றப்படும் அப்படின்ற நிலைமையில் இருக்குது. இல்லைன்னா ஊருக்குள்ளே என்ன பேசிக்குவாங்க, ரிலையன்ஸ் எல்லாம் ஹெவி வெயிட்டேஜான கம்பெனி, அவன்லாம் பாருங்கள் இறங்கிட்டு ஏறவே இல்லை, கீழே படுத்து கிடக்கிறான் அப்படின்னு அவனை கண்டபடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் கூடிய விரைவில் ஒரு 100 ரூபா, ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபா ஏறினா கூட போதும், தன்னுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ளும். அதே மாதிரி ஓடுகிற குதிரைகள் தான் இன்னும் வேகமாக ஓடுமோ அப்படின்ற ஒரு கருத்துக்கு ஏற்ப ஏற்கனவே கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஆகட்டும், கெயில் ஆகட்டும், அடுத்து வரக்கூடிய மாதங்களில் பெருசாக மேல் நோக்கி வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஷேர் மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் பழைய ஹை போனால் கூட ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏற வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த கெயில் அப்படின்ற ஷேர் அவனும் வந்து
பழைய கை வராட்டி பரவாயில்ல, ரீசெண்ட் கை வந்துச்சுன்னா கூட 220 ரூபா பக்கத்தில் வரணும். அப்படி வந்து ஒரு 10% ஏறி வந்துச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். நண்பர்களே, மிக வேகமாக கீழே இறங்கிய பங்குகளில் இப்போ ஒரு 2 பார்க்க போகிறோம். அதில் ஒரு நியூஸ், பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற ஷேருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. மார்க்கெட் இறங்கும் பொழுது உனக்கு இருக்க ஏன் நான் ஆதரவா, நீயும் கும்பா நானும் கும்பான்னு 4 நாளில் குப்புன்னு கீழே விழுந்தவன் தான் இந்த எல்டிஐ மைண்ட்ரி. அப்படி கீழே விழுந்தவன் எந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கான். மார்க்கெட்டு இதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸுமே கரெக்டாக அவனும் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு 3 முறை இந்த வருஷத்திலே ஜூலை மாதத்தில் ஒரு இடம் நல்ல ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் மறுபடியும் நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல ஏற்றம். இப்போ அடுத்த பொங்கலுக்குள்ள மறுபடியும் ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏற்றி கொடுக்குமா? இந்த எல்டி மைண்ட்ரியின் ஷேரினுடைய விலையே ஒரு 5000 ரூபாய் ரேட்டு தான். ஆனால் ஏற்கனவே 1000 2000 சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இன்னொரு 1000 மறுபடியும் அடுத்து வரக்கூடிய மாதங்களை சம்பாரிச்சு கொடுத்துட்டா வேற லெவல் வெட்டுக்கிளியா நீயே அப்படின்னு இவனை பாராட்டிட்டு போக வேண்டியதுதான். ஸோ முக்கியமான கிளைமேக்ஸில் வந்து நிற்கிது இந்த எல்டி மைண்ட்ரியில் 2 நியூஸ். ஒன்று, மிக வேகமாக சமீபத்தில் இறங்கிய பங்கு அப்படின்ற ஒரு நியூஸில் வருது. 2வது நியூஸ், அவன் வந்து உளுந்திருக்கக்கூடிய இடம் 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற 2 செய்தி வருது. இனி மேல் நோக்கி ஏறி ஒரு 3வது முறையாக ஏறிச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வரும். பாரத் ஃபோர்ஜ் அதே மாதிரி தான். சமீபத்தில் மார்க்கெட்டினுடைய இறக்கத்தினால அவங்களுடைய செக்டரில் பெருசாக ரெக்குவயர்மெண்ட் இருக்காதோ அல்லது அந்த செக்டர் ஸ்லோ ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் 1800 ரூபாயிலிருந்து இவனை கீழே இறக்கி விட்டு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்த அதே லோ பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் கருணையின் அடிப்படையில் ஒரு மேலே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஏறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற ஷேரில் வந்திருக்கு. தம்பி, இவங்க 2 பேராவது வேகமாக தான் இறங்கினாங்க, ஆனால் நாங்கள் 2 பேர் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயும் ஒரு 2 பங்குகள் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா, இந்த கோல் இண்டியா அப்படின்ற ஷேர் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கான். எலெக்ஷன் டைமில் என்ன ஒரு லெவல் சப்போர்ட் இருந்ததோ அந்த சப்போர்ட் இன்னும் பாதி பேர் இன்னும் உடைக்கவே இல்லை, பல ஷேர்கள் உடைக்கவே இல்லை. ஆனால் இந்த கோல் இண்டியா பாவம் கும்பா குட்டி அதை உடச்சி கீழே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இது மட்டும் இல்லை, நிறைய பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு காரணம் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாக கேபெக்ஸ் அறிவிக்காது. டிஃபென்ஸ் துறை ஆகட்டும், ரயில்வே துறை ஆகட்டும் அல்லது மற்ற கம்பெனிகளுக்கு இன்னும் பெருசாக அறிவிக்காதான். ஸோ இதுக்கு முன்னாடி பிஎஸ்சி கம்பெனி சும்மா தானாக ஏறி வரல, ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் ஏறி வரல. அவங்களுடைய ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நல்லா இருந்தது. ஸோ அப்போ Q3 ரிசல்ட் வந்து இந்த பிஎஸ்சி கம்பெனிஸ் எல்லாம் தூக்கிடுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓஎன்ஜிசி அப்படின்ற ஷேர், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது கோல் இண்டியா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓஎன்ஜிசி அப்படின்ற ஷேரும் அவனும் பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கான். இவனுக்கு கேஸ் ரிலேட்டடாகவும் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போல இது பிஎஸ்சி சைடு வீக் ஆனதுக்காகவும் அடி வாங்கியிருக்கு. மற்றபடி கேஸ் விலைக்காகவும் அதே மாதிரி க்ரூட் ஆயிலினுடைய விலை பெருசாக ஏறி வரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இப்போ அவன் இறங்கி கிடக்கு. இந்த 2 ஷேர்களுமே ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் எடுத்து கொஞ்சமாவது மேலே வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் தற்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. சமீபத்தில் நிஃப்டி இறங்கினப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் ஆகட்டும், ஸ்டாக்குகள் ஆகட்டும், இப்படி இறங்கினான்னா மறுபடியும் அதுக்கு மேலே போய் காட்டணும். இங்கே பாருங்க, மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் அப்படி போய் காமிச்சிருக்கு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படி போய் காமிச்சிருக்கு. ஒரு மைக்ரோ கேப் ஃபண்டெக்ஸ் வந்து அதை அவனை தாண்டல, பழைய ஹையை தாண்டல. சமீபத்தினுடைய லோன்லேருந்து கடைசிக்கான அண்ணாந்து பார்த்தோம்னா அவனுடைய பழைய ஹையாவது வந்திருக்கான்ல. நம்ம ஸ்டாக் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகள் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரியாவது இருக்கணும். கும்பா குட்டிகளாக இருக்கக்கூடாது. இப்போ சில கும்பா குட்டிகளை காட்டுறோம் பாருங்க. இந்த சுந்தரம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்றது அந்த செப்டம்பர் சமயத்தில் இருந்த ஹையை திரும்ப எட்டி பிடிக்கவே இல்லை. இதை விடவும் மோசமாக இருக்கக்கூடிய சில ஸ்டாக்கில் காட்டுறோம் பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை, நிப்பான் இந்தியா பவர் இன்ஃப்ரா ஃபண்ட் அவனு தன்னுடைய பழைய ஹையை வந்து பிடிக்கல. ப்ருடென்ஷியல் ஸ்மால் கேப் ஃபண்ட் அவனு தன்னுடைய பழைய கையை வந்து பிடிக்கல. இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் நியூ எனர்ஜி ஃபண்டு சுத்தம், அது ஏற்கனவே ஆல்மோஸ்ட் 110 ரூபா பக்கத்தில் இருந்திருப்பான் போல, அந்த இடத்துல வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மோத்திலால் ஓஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு மாதிரியோ அல்லது மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு மாதிரியோ அவனை தாண்டி போயிருந்துருக்கணும். ஆனால் அப்படி தாண்டாமல் கும்பா குட்டிகளாக இருந்திருக்கக்கூடிய சில மியூச்சுவல் ஃபண்டுகள் எடுத்திருந்தாலும் கும்பா தான், ஸ்டாக்குகள் எடுத்திருந்தாலும் கும்பா தான். அதில் இந்த இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டு பாருங்க, குவாண்டில் மொத்தமாக முடிச்சு கட்டிட்டானு. அவன் எங்கே வந்திருக்கணும், இது வரைக்கும் வந்திருக்கணும், 460 ரூபா வரைக்கும் வந்திருக்கணும். ஆனால் 410 ரூபாயிலேயே நமஸ்காரம் போட்டு கீழே இறங்கிட்டான். இங்கே பார்த்தீங்களா. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டாகவே இருந்தாலும் அதுதான் மேல் நோக்கி ஏறுது அப்படின்னாலும்
மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், டைரக்ட் ஸ்டாக் ஆகட்டும், கீழே இறங்கினா பழைய ஹை போறக்கூடிய ஸ்டாக் மட்டுமே நம்மளை காப்பாற்றும் என்று கூறிக்கொள்கிறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது. எனக்கு மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.